ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கேக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட தேர்ட் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேயில் செகண்ட் மேட்சாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் இருக்க ரீசனுக்காக 7:30க்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஈவினிங். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸஸ் வந்து ஃபஸ்ட் மேட்ச் RRSRH மேட்ச் நடந்துகிட்ருக்கல அந்த வீடியோக்குள்ளே வந்து பார்க்க வருவீங்க. உங்களுக்கு நான் 30 மினிட்ஸ் வந்து வீடியோ கொண்டு போனேன் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான டைம் டியூரேஷன் வந்து டிலே ஆகும். ஸோ வீடியோவை ஷார்ட்டாக ஸ்வீட்டாக உங்களுக்கு முடிக்க போகிறேன். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஸ்டேடியம், அதாவது நம்ம சேப்பாக்கில் வச்சு நடக்குது. 23rd மார்ச் ஈவினிங் 7:30க்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் கொடுப்போம். லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரஹானி கேப்டனுக்கு, ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட்டு, சுனில் நரேன், இந்த 3 பிளேயர்ஸை நம்ம கேப்டன்ஸ் கேப்டனுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஹர்ஷித் ராணாவும் சொல்லியிருந்தோம். பட் இந்த 3 பிளேயர்ஸ்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன்ஸ் கேப்டன் வந்திருந்தாங்க. லோ பர்சன்டேஜ் ஜிதேஷ் சர்மா வந்திருந்தார். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல GL வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்ட் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேன்ஸ்க்கு டீசெண்டாக சப்போர்ட் பண்ணும். லாங் பவுண்டரிஸ் இருக்க ரீசனுக்காக 2 இன்னிங்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பாங்க சேப்பாக்கில் அப்படிங்கிறது தெரிய வருது. சிஎஸ்கே ஸ்பின் யூனிட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எம்ஐ பொறுத்த வரைக்கும் பெருசாக ஸ்ட்ராங்காலாம் இல்லை. ஸ்பின் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அவுட்டாக தான் இருந்திருக்கு. அட் த சேம் டைம் இங்கே பேஸ் பவுலர்ஸ்க்கு விக்கெட் கிடைக்காதா ப்ரோ அப்படின்னா எஸ், பேஸ் பவுலர்ஸ்க்கும் கண்டிப்பாக கிடைக்கும். டெத்தில் ஸ்லோ ரன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருப்பாங்க. மொத்தமாக 140 மேட்சஸில் 70 பேட்டிங் ஃபஸ்ட்டும் 66 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 150 கீழே 54 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. 150லேருந்து 69க்குள்ளே ஒரு 41 முறையும், 170லேருந்து 89க்குள்ளே 23 முறையும், 190க்கு மேலே 22 முறை அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ஸ்க்கு 30, ஸ்பின் பவுலர்ஸ்க்கு வெறும் 15 தான் லாஸ்ட்டு 4 கேம்ஸில் அந்த கிரவுண்டில் விழுந்திருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 170 அப்படின்னு வைக்கிறது கரெக்டான ஒரு ஸ்கோராக இருக்கும். ஏன்னா இந்த மேட்ச்சுக்கு வந்து 170 பாசிபிள் அப்படிங்கிறது தெரிய வருது. ஹை ஸ்கோர் சிஎஸ்கே, லோ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா RCB இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் 4 கேம்ஸை பார்த்தினா ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா SRH KKR தான், அதாவது கிட்டத்தட்ட ஃபைனல் மேட்ச் தான் அந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பேஸ் பவுலர்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் வந்து ஒன் சைடாக போச்சு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ பவர் பிளேயில் SRH பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40 ரன் அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா KKR பவர் பிளேயில் 72 ரன். ஸோ அந்த டார்கெட் தெரிஞ்சுட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு பேட்டிங் ஓப்பனிங் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா SRH RR, இது குவாலிஃபயர் 2 மேட்ச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து RR வந்து மேட்சை லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் பேட் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட், ஸோ சேம் 8 விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு. ஸ்பின் பவுலர்ஸ்க்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் பவுலருக்கு 2 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் SRH 68 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பவர் பிளேயில். RR பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் அவங்களும் நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 51 ரன்ஸ் கிட்ட எடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் மேட்ச் RRCSK மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் நம்ம சிம்பிளாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு பிச்சில் நல்லா விக்கெட்ஸ் கிடைக்கும். பட் ஸ்பின்னர்ஸ் வந்து எக்கனாமிக்கலாக போல் பண்ணுவாங்க, விக்கெட்ஸ் கிடைக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. அதே சேம் டைம் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ் கொஞ்சம் அடி வாங்குவாங்க, ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும். ஸோ இது வந்து சிம்பிள் ஆப்ஷன். பவர் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் RR 42க்கு 0 லாஸ், செகண்ட் இன்னிங்ஸ் CSK 56க்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஆகியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா CSK பஞ்சாப் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் டீசென்ட் விக்கெட், ஸ்பின்னர்ஸ்க்கும் டீசெண்டாக கிடச்சிருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து CSK பவர் பிளேயில் 55 ரன் அடிச்சிருந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் பவர் பிளேயில் 52 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா 30 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 23 விக்கெட்ஸும் பேஸ் பவுலர்ஸ்க்கு, செகண்ட் இன்னிங்ஸில் வெறும் 7 விக்கெட் தான் பேஸ் பவுலர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. சிம்பிள் பேட்டர்ன் இது தான். ஸோ ஸ்பின் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 15 விக்கெட்ஸ் விழுந்திருக்குல்ல, அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 6, செகண்ட் இன்னிங்ஸில் 9 அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு. ஸோ இப்போ பவுலர்ஸோட டைப்பில் நம்ம சிம்பிளாக பார்க்கலாம் எந்த பவுலர்ஸ்க்கு விக்கெட்ஸ் கிடச்சிருக்குன்னு. லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. குறிப்பாக ஸ்லோயர் ரன்ஸ் வந்து போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் வந்து மச் மோர் எஃபெக்டிவாக லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் வந்து இந்த மேட்ச்க்கு இருப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, லாஸ்ட் சீசனில் இந்த கிரவுண்டில் நடந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில் முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து கேப்டனாக வந்திருந்தார். அகெயின்ஸ்ட்டு RCB நினைக்கிறேன் சம்திங். கிட்டத்தட்ட 5 விக்கெட் என்னமோ எடுத்திருந்தார். நீங்கள் டெத்தில் போலிங் போட்டு செமையான போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார்.
ஸோ ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட்க்கு 8 விக்கெட்டு, ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 8 விக்கெட் மீடியம் ஃபாஸ்ட்க்கு 13, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. ஸ்பின்னர்ஸில் யார் ரொம்ப எஃபெக்டிவ்னா லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் ரவீந்திர ஜடேஜா இருக்கார், மிச்சல் சாண்ட்னர் வந்து எம்ஐ சைடு இருக்கார். ஸோ இந்த 2 பவுலர்ஸ்க்குமே இந்த கிரவுண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ஆஃப் பிரேக் அஸ்வின் இருக்கார் 3 விக்கெட்டு, லெக் பிரேக் கரண் சர்மா இருக்கார், ஸோ 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நூர் அகமது சிஎஸ்கே ஸ்குவாடில் இருக்கார், பிளேயிங் நோனில் ஆட போகிறாரு. சைனாமேனுக்கு பிச்சு பெருசாக இந்த ரீசன்ட் டேஸில் விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் ஹெட்வேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 டீமும் 39 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. 18 முறை சிஎஸ்கேவும் 21 முறை பார்த்தீங்க அப்படின்னா மும்பை வின் பண்ணியிருக்காங்க. 2 டீமுக்குமே ரீசன்ட் ஃபார்ம் பெருசாலாம் இல்லை. 2 டீமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன் கொஞ்சம் போராக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்படி போகிறாங்கிறத பார்த்துடலாம். ஹெட்வேட்டில் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 3 கேம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே தான் மும்பை வந்து பீட் பண்ணியிருக்காங்க. அதில் நல்ல பெர்ஃபார்மன்ஸில் ருத்ராஜ் கெய்க்வாட் 69, சிவம் துபே வந்து 66 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 10 ரன்னா 4 விக்கெட், ஜடேஜா 21 ரன் கிட்ட ரச்சின் ரவீந்திரா 21 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ எம்ஐ சைடு கிட்டத்தட்ட ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சிருந்தார், திலக்குரம் 31. மற்றபடி சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு பிளேயர்ஸும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ அடுத்ததாக சிஎஸ்கே மும்பை மேட்ச், இது 2023 நடந்த மேட்ச்சு. ஸோ கான்வே 44 ரன், கெய்க்வாட் பார்த்திங்க அப்படின்னா 30 ரன். ஸோ 42 ரன் பார்த்திங்க அப்படின்னா துபாய் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 10 ரன்னா வந்து 3 விக்கெட். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே டீமில் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மும்பையில் பார்த்திங்க அப்படின்னா சூரியகுமார் மட்டுமே 26 ரன் அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச்க்கு சூரியகுமார் தான் கேப்டன்சியும் பண்ண போகிறாரு. ஸோ இப்போது சிஎஸ்கே டீமோட ஒரு பிளேயிங் 11 எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். கெய்க்வாட், டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா நம்பர் 3லையும், ஸோ ராகுல் திரிபாட்டி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிவம் துபே, தீபக் ஹூடா, MS தோனி, ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமது, கலீல் அகமது, மதீசா, 10 ரன்னா. இதான் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோனாக இருக்குது. இதை தீபக் ஹூடாக்கு ஒரு ஃபினிஷர் ரோல் கொடுக்குறாங்களா இல்லை மேலே தான் ப்ரமோட் பண்ணுறாங்களாங்க, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஹூடா, ஸோ எந்த அளவுக்கு போகிறாங்க, இம்பேக்டை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த 2 பவுலர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து போகலாம். இதை தவிர்த்து ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வேணும் அப்படின்னா ட்ரை பண்ண மாட்டாங்க. பட் ரச்சின் ரவீந்திராவை ஸ்லைட்லி ட்ரை பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 6th பவுலிங் ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போது பிளேஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் 83% பிக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 2 இன்னிங்ஸுமே நம்பிக்கையாக பிக் பண்ணிக்கலாம். சிபிசி ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஹெட்வேட்டில் நிறைய மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா 80 ரன்ஸ் கிட்ட 70 ரன்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஆடி இருக்காரு. 42 ஹெட் ஆவரேஜாக இருந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. இந்த கிரவுண்ட்லேயுமே 9 மேட்ச் ஆடி 500 ரன்னுக்கு மேலே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக டெவான் கான்வே 62% பிக் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக எம்ஐ டீம் சைடு ட்ரெண்ட் போல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான பவுலர் தான் பண்ணுவார். பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு ட்ரெண்ட் போல்ட்டுக்கு. பட் தீபக் சகர் வந்து 2 சைடுமே நல்லா ஸ்விங் பண்ணுவார். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே தீபக் சகர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் 2 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா 2 பவுலர்ஸுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் ஆவாங்க. கான்வேக்கு நல்ல ரன்ஸ் அடிக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். பெனிஸ்டர்ஸ் நல்லா இருக்குது. ஹெட்வேட்டில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்கள் டீமில் நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரச்சின் ரவீந்திரா, ஸோ இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா முஜிபுர் ரஹ்மான் வந்து 11ல் ப்ளே பண்ண போகிறாரா இல்லை ரீஸ் டாப்லேயே ப்ளே பண்ண போகிறாரா, வில் ஜாக், ஸோ அந்த ஒரு குழப்பத்தில் மும்பை ஸ்குவாடில் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு இன்கேஸ் முஜிப் ப்ளே பண்ணார் அப்படின்னா அது கான்வேக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரச்சின் ரவீந்திராவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. பெரிய ரன்ஸ் அடிக்க மாட்டார் ரவீந்திரா கன்ஃபார்ம். பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50, 60 அந்த மாதிரி அடிக்க மாட்டார். ஆனால் 30 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது பவுண்ட்ரிஸில் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராகுல் திரிபாட்டி எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர். இந்த மேட்ச்சுக்கு ஒரு சூப்பர் பிக்குன்னே சொல்லுவேன். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரி பிக்காக இருப்பார். ஃபாஸ்ட்டாக 30 to 40 ரன்ஸ் வரைக்கும் இவர் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. நல்ல கிரிக்கெட்டர். பர்சன்டேஜ் வெறும் 4 தான். ஹெட்வேட்டில் ஃபஸ்ட் பேட் பாருங்கள் 40 ரன் ஆவரேஜ். செகண்ட் வென்யூ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்லேயுமே உங்களுக்கு 30 ரன் கிட்ட ஆவரேஜ் வச்சுருக்காரு. மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கு அடுத்தபடியாக சிவம் துபே.
ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஹெட் 36 வெனி 36 போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணலாமானா எஸ் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். சேஸில் கொஞ்சம் ஸ்லைட்லி அப் அண்ட் டவுன்ஸாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 50-50 ஆப்ஷனில் சேஸில் போங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா முழுக்க உங்கள் டீமில் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நல்ல பிக்கு 2 ஓவர்ஸ் போல் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தீபக் ஹூடா. ஸோ தீபக் ஹூடா பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. பட் அவர் இறங்கக்கூடிய ஆர்டரை பொறுத்து தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணி போங்க. அவர் என்ன பண்ணுறாருங்கிறத பொறுத்து எப்படி இறக்குறாங்கிறது. ஏன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. அவங்க ஒரு அன்பிரடிக்டபுளாக பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணி கரெக்டாக அது யூஸ் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்க்கையில் நீங்கள் யோசித்து உங்கள் டீமை மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் எம்எஸ் தோனி 18% பிக் பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸ் எப்போவுமே தோனிக்கு சூப்பராக இருக்கும். பட் பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா எஸ், ஃபஸ்ட் பேட்டிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். செகண்ட் பேட்டிங்னா ஸ்ட்ரெயிட்டாகவே தோனியை ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்படி தோனி வந்தாலுமே ஒரு 10-15 ரன் அடிக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரவீந்திர ஜடேஜா உங்களுக்கு மஸ்ட் பிக்கு. போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருந்தாலும் பவுலிங்கில் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பார். ஏன்னா மிடில் பொறுத்த வரைக்கும் திலக் வர்மா மட்டுமே லெஃப்ட் ஹேண்டராக இருக்கார். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும். ஸோ ராபி மீன்ஸ் கொஞ்சம் லேட்டராக தான் வராரு. ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா 1-2 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசனுக்காக ஸ்லைட்லி ஜடேஜாவுக்கு ஒரு 2 விக்கெட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரீசெண்டாக சாம்பியன்ஸ் ட்ராஃபிலும் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. போத் இன்னிங்ஸுமே ஜடேஜா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரவிச்சந்திரன் அஸ்வின் உங்களுக்கு 2 இன்னிங்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட் பிக்கு வெறும் 25% பார்த்தீங்க அப்படின்னா இருக்கார் அப்படின்னா அது இவர் தான். ஸோ ரியான் ரிக்கெல்டன் வர்சஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின், அந்த ஒரு பழைய கிறிஸ் கெயில் வர்சஸ் அஸ்வின் பேட்டில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எப்படி கிறிஸ் கெயில் அஸ்வின் வந்து சூப்பராக தூக்குவாரோ, நியூ பாலில் தோனி கொடுப்பாரோ, அதே மாதிரியான ஒரு பேட்டர்னை யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மிடில் ஓவர்ஸில் திலக் வர்மாக்கு அகைன்ஸ்டாக இவரால் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஏன்னா திலக் வர்மா இவரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஆடுறாரு. குறிப்பாக ஆஃப் ஸ்பின்னர்ஸை நல்லா டார்கெட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் தான் திலக் வர்மா. ஸோ அந்த வகையில் பார்க்கல அந்த விக்கெட் கிடைக்காது. பட் ராபின் மின்ஸ், ஸோ ரிக்கெல்டன் இந்த மாதிரியான விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்டாக போல் பண்ணும்போது நீங்கள் அஸ்வினுக்கும் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். ஜடேஜாவுக்குமே நீங்கள் 2வது போல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நூர் அகமது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருக்காரு. 23 நினைக்கிறேன் சம்திங் 2023 ஜிடிக்காக ப்ளே பண்ணும்போது, அதாவது ஜிடி கிரவுண்டில் வச்சு ஒரு 3 விக்கெட் எடுத்தார். அதுதான் மொத்தமாகவே ஒரு எடுத்த விக்கெட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 180 119 டார்கெட் போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐயோட மிடில் ஆர்டர் ரொம்ப ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. ஸோ டாப் 4ல் ரிக்கெல்டன், ரோஹித், திலக் வர்மா, அதுக்கு அடுத்தபடியாக சூரியகுமார் யாதவ் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராபின் மின்ஸு, நமன்தீர், சாண்ட்னர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பாக்ட் பிளேயர் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிடில் ஆர்டர் வீக்காக இருக்க ரீசனுக்காக அந்த மிடில் ஆர்டரை கண்டிப்பாக நூர் அகமது பார்த்திங்க அப்படின்னா சரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்டாக போல் பண்ணும்போது நூர் அகமதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு கோல்டன் ஆர்ம் பிக் அப்படின்னா உங்களுக்கு கலீல் அகமது. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது இவர் மினிமமாக 4 விக்கெட்ஸ் கூட எடுக்கலாம். 3 to 4 விக்கெட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 9% தான் பிக் பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸுமே மஸ்ட்டாக நீங்கள் கலியில் உங்கள் டீமில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மத்தீஸா பத்திரனா உங்களுக்கே தெரியும் மும்பைக்கு அகேன்ஸ்டாக எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு. 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். எப்படியும் 13வது ஓவரில் ஆரம்பித்து 20வது ஓவர் வரைக்கும் ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். அடுத்த 10 ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவர் 4 ஓவர்ஸ் போல் பண்ணுவார். ஸோ அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட் போலிங்னா விக்கெட் ஸ்லைட்லி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. அதுவே செகண்ட் போலிங்னா கண்டிப்பாக இருக்குது. மினிமம் 3 விக்கெட்டாவது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ செகண்ட் போலிங் சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பெஞ்ச் பிளேஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். சாம் கரன் உள்ளே வருவாரா அப்படிங்கிறது ஸ்லைட்லி ரவீந்திரா ரிப்ளேஸ் பண்ணி வருவாரா அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு மேட்ச்சு ரவீந்திராவுக்கு தான் போவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ருத்ராஜ் கேக்வாடை பவுல்ட் வந்து 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த ஒரு பேட்டில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கான்வே ட்ரெண்ட் போல்ட் வந்து 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ரவீந்திராவை பார்த்திங்க அப்படின்னா சாட்னர், கரண் சர்மா 1 முறையும், ட்ரிபாட்டியை போல்ட் வந்து 3 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. சிவம் துபேக்கு பேட்டில் இல்லை, தோனிக்கு பேட்டில் இல்லை. தீபக் ஹூடாவை சாட்னர் 2 முறையும், தீபக் சகர் வந்து 1 முறையும் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போது லோ பர்சன்டேஜில் அதாவது பிக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமில் லோ பர்சன்டேஜில் யார் இருக்கா, அதில் யாரை பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
டீம் சிஎஸ்கேல 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதாவது 40% 30% கீழே இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் மோஸ்ட் ப்ராபபிளி ட்ரீம் டீமில் யார் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு அஸ்வின் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், 2வது கலீல் அகமதை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த 2 பிளேயர்ஸ் வந்து உங்கள் டீமில் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மேட்ச்சுக்கு ரொம்ப எஃபெக்டிவான பிளேயர்ஸாக இருப்பாங்க. ட்ரிப்பாட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தேர்ட் ஆப்ஷனாக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஹை பர்சன்டேஜில் யாரை நம்ம ரொட்டேட் பண்ணலாம், ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதில் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திரா ஃபஸ்ட் இடத்துல இருக்கார். ஸோ அதுக்கு அடுத்தபடி தோனியுமே ஆல்மோஸ்ட் லோ பர்சன்டேஜ் தான், நான் வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ தோனியை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டில் பிக் பண்ணிக்கலாம், ஒரு இன்னிங்ஸ் மட்டும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரச்சின் ரவீந்திரா. ஸோ 2வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிவம் துபே அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்கேஸ் நீங்கள் சிவம் துபே ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்தியன் கண்டிஷனில் மும்பைக்கு அகேன்ஸ்டாக நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ரவீந்திரா அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைட்லி நீங்கள் கான்வே, ஏன்னா முஜிப் 11ல் இருந்தார் அப்படின்னா முஜிப்பும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு காம்போவில் நீங்கள் கான்வே ரவீந்திரா அந்த 2 பிளேயர்ஸுமே ஸ்கிப் பண்ணி ஒரு ஜிஎல் டீம் வந்து மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ரிஸ்கி சிவிசி யாரெல்லாம் இந்த மேட்ச்க்கு இந்த டீம்லனா ஃபஸ்ட்டு கலீல் அகமது உங்களுக்கு ஃபஸ்ட் bowling நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்கி சிவிசி அப்படிங்கிற அளவுக்கு யாரும் இல்லை. மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாருமே ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்காங்க. சேஃப் ஆப்ஷன்னா பத்திரனா இருக்கார், கைக்வாட் இருக்கார், ஸோ ஜடேஜா, இந்த மாதிரி பிக்ஸ்லாம் உங்களுக்கு சேஃப் சிவிசியில் தெரிய வராங்க. இப்போ டீம் மும்பை பற்றி ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன்சி பண்ண போகிறாரு. ரிக்கெல்டன், ரோஹித் சர்மா ஓப்பனிங்கு, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமன்தீர், ராபின் மின்ஸ், மிச்சல் சாண்ட்னர், ராஜ் பவா, தீபக் சகர். ஸோ ட்ரெண்ட் போல்ட்டு, அடுத்து ரீஸ்டாப்லே கரண் சர்மா. இதில் இந்த ரீஸ்டாப்லே பிளேஸை முஜிப் வருவாரா இல்லை வில் ஜாக்ஸால் ஆஃப் ஸ்பின்னும் போல் பண்ண முடியும், பட் 4 ஓவர்ஸ் போல் பண்ண முடியாது. ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்லையும் வில் ஜாக்ஸால் இம்பேக்ட் கொடுக்க முடியும். ஸோ அதனால் வில் ஜாக்ஸை அந்த ஒரு பிளேஸை ரிப்ளேஸ் பண்ணி கொண்டு வராங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி நான் பார்க்கணும். ஸோ 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் தீபக் சகர், அடுத்ததாக ட்ரெண்ட் போல்ட்டு, ஸோ கரண் சர்மா, மிச்சல் சாண்டர், இந்த 4 bowlers எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ராஜ் பபா கொஞ்சம் டீசெண்டான பவுலர், 22 இயர்ஸ் ஆச்சு ஏஜ். ஸோ ரீஸ்டாப்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ பிளேஸ் வித் ஸ்டாட்ஸோட அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ரிக்கெல்டன் 70% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பௌத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். சேஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. சேஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு பிச்சு சப்போர்ட் பண்ணாலும் அந்த பவர் பிளேவை இவர் யூட்டிலைஸ் பண்ணி கண்டிப்பாக பவுண்ட்ரிஸ் ஆடுவார். பட் கிரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கிரவுண்டு. ஸோ இந்த ஐபிஎல்லே ஓவரால் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஐபிஎல்லையே சென்னை கிரவுண்டு மட்டும்தான் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்க்கு இன் அண்ட் அவுட்டாக இருக்கும். 200 வரும், 100 வரும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது. அந்த மேட்ச் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் வந்து லோ ஸ்கோராக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, ஓகே. ரிக்கெல்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். அஸ்வின் வர்சஸ் ரிக்கெல்டன் பேட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணால் செகண்டாக பேட் பண்ணும்போது, அதாவது மும்பை செகண்டாக பேட் பண்ணும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரோஹித் சர்மா உங்களுக்கு 80% பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து 40, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் வந்து 40. ஸோ வென்யூவில் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் வந்து 9 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்டாட்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது. ஹை எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. ரோஹித் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின்னிங் கேப்டன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ரீசனுக்காக 80% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க. எர்லியராக கலீல் அகமது பார்த்திங்க அப்படின்னா இவரை இன்ஸ்விங்கில் ஒரு எல்பிடபிள்யூ போல்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் டீமில் மைண்டில் வச்சு உங்கள் டீம்ஸ் வந்து மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இயர்லி ஸ்விங்கு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் அட்டாக் பார்த்திங்க அப்படின்னா இவரை கஷ்டப்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேஸில் ரொட்டேஷனில் போகலாம். ஃபஸ்ட் பேட்டிங் ரேராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். இது வரைக்கும் நமக்கு ஒரு சின்ன சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு கேப்டன் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ புது கேப்டன் வந்திருந்தார். அது வரைக்கும் வந்து ஆர்சிபி ஃப்ரான்ச்சைஸிக்கு ஒரு கேப்டன்சி பண்ணதில்லை. ஸோ 4 மேட்ச் கண்டினியூஸாக கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக லாஸ் ஆகிருந்தாங்க லாஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸாக. ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார் ரஜத் பட்டிதார். ஸோ இப்போது மும்பைக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு மேட்சுக்கு மட்டும்தான் வந்து சூரியகுமார் கேப்டன்சி பண்ண போகிறாரு. ஸோ லாஸ்ட்டு ஒரு 12 இயர்ஸாக மும்பை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேம் வின் பண்ணதே இல்லை. ஸோ அந்த ஒரு மொமெண்டத்தை ஷிஃப்ட் பண்ணி கொடுப்பாரா, ஒரு ஹிஸ்ட்ரி மேக் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா சூரியகுமார் ஹெட்டில் 24, வென்யூவில் பார்த்திங்க அப்படின்னா 37 ஆவரேஜ் வச்சுருக்காரு. இவருக்கு யார் கொஞ்சம் த்ரெட்டாக இருப்பாங்கன்னா ரவீந்திர ஜடேஜா
ஒரு த்ரெட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய ஸ்வீப் ஷாட்ஸ் வந்து ஆடுவார். அந்த டைமென்ஷன் இந்த கிரவுண்டில் ரொம்ப தூரம். நூர் அகமது ஆடிடுவார். ஸோ நூர் அகமதுக்கு ஸ்ட்ரகிள் ஆக மாட்டார். பட் ஜடேஜா கொஞ்சம் இவரை கஷ்டப்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இன்கேஸ் செகண்ட் பவுலிங்லாம் பண்ண போகிறாங்கன்னா 10 ரன் ஓவர்ஸ்லேயே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார் அப்படிங்கிறது பார்ப்பு நிறைய பேருக்கு. பிக் பண்ணலாமா வேண்டாமா? சிம்பிளாக பார்த்துடலாம். போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பேட்டிங் விசி மட்டும் யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக திலக் வர்மா. ஸோ லாஸ்ட்டாக 2025 ஜனவரி 25 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து வாங்கியிருந்தார். குறிப்பாக அந்த லாஸ்ட் ஓவரில் சேஸ் பண்ணியிருந்தார். அவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன். ஒரு 2 மாதம் தான் இருக்கும். ஸோ குவாலிட்டியான சேஸ் வந்து இதே கிரவுண்டில் பண்ணியிருந்தார். கிரவுண்ட் ஆவரேஜ் வந்து இவருக்கு எப்போவுமே செமையாக இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும், டொமஸ்டிக்காக இருக்கட்டும், டொமஸ்டிக்லலாம் டாப் நாச்சாக ஆடி வச்சிருக்காரு ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லலாம். ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் 73 ஃபஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் 65, 50% தான் இருக்கார். கிட்டத்தட்ட பார்த்தா லோ பர்சன்டேஜ் தான். போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். போத் இன்னிங்ஸுமே ஒரு சிஆர்விசி வந்து நீங்கள் இவர்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ நமன்தீர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஹைப்லாம் கிடையாது. ஸோ ஆடுவார். பட் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஆடக்கூடிய அளவுக்கான ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ இவர் ஓப்பனிங்லாம் இறக்க மாட்டாங்க. நம்பர் 4 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். நம்பர் 5 தான் வரப்போகிறாரு. அந்த சிஎஸ்கே ஸ்பின் அட்டாக்கை ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. நூர் அகமது வர்சஸ் நமன்தீர் ஒரு பெரிய பேட்லேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ராபின் மின்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரானரி கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரீசெண்ட் டேஸ் பெரிய ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஹெட்வெட் வென்யூவில் ப்ளே பண்ணல. ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஐபிஎல்லில் ப்ளே பண்ண போகிறாரு. இன்ஜுரியிலேருந்து வராரு. நல்லா கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். ஒரு இம்பேக்ட் பிளேயர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 10 டீம் மேக் பண்ணிங்கன்னா 2 டீமில் மட்டும் நீங்கள் பிக் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக வந்து சிஎஸ்கே டீம் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க, மும்பை டாப் ஆர்டர்ஸை பிளாஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராபின் மின்ஸ் பேட்லேருந்து ஒரு 40 ரன் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மிச்சல் சாண்ட்னர் இந்த மேட்ச்சுக்கு ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர் பிக்கில் இருக்கார். போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஹெட் ப்ளே பண்ணல. ஏன்னா இவர் இத்தனை வருஷமாக சிஎஸ்கேக்காக தான் ப்ளே பண்ணிட்டுருக்காரு லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸாக. ஸோ வென்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்திருக்கு. பட் ஆப்போசிட் டீமோட வீக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே தெரியும். இவருக்காக இருக்கட்டும், சஹருக்காக இருக்கட்டும். ஸோ நியூ பாலில் எப்படி ருத்ராஜ் கேக்வாட் விக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு தீபக் சகருக்கு தெரியும். சாண்ட்னர் பொறுத்த வரைக்கும் மிடில் எப்படி பவுல் பண்ணலாம், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு அப்படிங்கிறது சாண்ட்னருக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் பார்க்கல சிஎஸ்கேலேருந்து மும்பை வந்த பிளேயர்ஸான சாண்ட்னர், தீபக் சகர் 2 பிளேயர்ஸுமே நீங்கள் உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். சாண்ட்னருக்கு நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸாக விசி கொடுக்கலாம். ராஜ்பவா ஒரே பர்சன்டேஜாக பிக் பண்ணியிருக்காங்க. சூப்பர் கிரிக்கெட்டர், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் ஓப்பனராக இருப்பார். ஸோ இவர் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ்க்காக 2-3 மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தார் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மச் மோர் எஃபெக்டிவாக இருப்பார். இவர் தான் இம்பாக்ட் பிளேயர் வராங்கிறத நான் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். ஏன்னா சிஎஸ்கே பவுலிங் அட்டாக் வந்து ஸ்லைட்லி பாசிபிள் நல்லா இருக்குது. கொஞ்சம் டாப் ஆர்டர்ஸ் ஃப்ளாப் ஆகிற அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஸ்பின்னு நல்லா ஆடுவார் ராஜ்பவா. ஸோ மஸ்ட்டாக அவங்க டீமில் நிறைய 6 ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. 30 ரன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தீபக் சகர் வெறும் 15% தான். வென்யூவில் 7 மேட்ச் ஆடி 8 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில், செகண்ட் இன்னிங்ஸில் 12 மேட்ச் ஆடி 15 விக்கெட். எப்படி ப்ரோ ட்ரை பண்ணுவாங்க சிஎஸ்கேனா? ஃபஸ்ட்டு 4 ஓவர்ஸ் கொடுத்து முடிச்சிருவாங்க. மும்பை இப்படி பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஹர்திக் பாண்டியா இருந்தால் அப்படி பண்ணுவாங்க. பட் ஹர்திக் பாண்டியா இல்லாத ரீசனுக்காக டெத்தில் கண்டிப்பாக ஒரு ஓவர் வந்து ஒரு போல் பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட் 3 ஓவர்ஸ் பவர் பிளேயில் 6 ஓவர்ஸில் 3 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரீசன்ட் ஃபார்ம் வந்து தீபக் சூப்பராக இருந்திருக்கு. சையத் முஸ்டாக் அலி செம்மையாக ஆடி இருக்காரு. ஸோ ட்ரெண்ட் போல் போத் இன்னிங்ஸுமே தீபக் சகர் வந்து பிக் பண்ணிக்கலாம். சிவிசி ட்ரை பண்ணலாமான்னா வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ஆசை பிளேயராக பிக் பண்ணுங்கள். ட்ரெண்ட் போல்ட்டை நீங்கள் சிவிசி ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டாக போல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார். 3 விக்கெட் கூட எடுக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங் சிவிசி, ட்ரெண்ட் போல்ட் வந்து நல்ல பிக்காக இருப்பார். ரீஸ்டாப்லி தான் ப்ளே பண்ணுறாரா அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஹெட் வென்யூவில் ப்ளே பண்ணல. ரீசன்ட் ஃபார்ம் மோஸ்ட்டாக இருந்திருக்கு. செகண்ட் பவுலிங்கில் ரீஸ்டாப்லி வந்து எஃபெக்டிவாக இருப்பார். எப்போவுமே செகண்ட் பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 2-3 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கலாம். பட் சென்னை பிளேயர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக ஆடுவாங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் மோஸ்ட் ப்ராப்ளி செகண்ட் பவுலிங் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஐபிஎலோட லக்கி சாம் அப்படின்னு அழைக்கக்கூடிய கரண் சர்மா. ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 8 மேட்ச் ஆடி 4, வென்யூவில் 3 மேட்ச் ஆடி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் 2 சீசன்ஸாக பியூஷ் சாவ்லா பண்ண ஒரு ஒர்க்கை தான் இவர் இந்த சீசன் மும்பைக்காக பண்ண போகிறாரு. சிம்பிள் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இன்கேஸ் முஜீப் ப்ளே பண்ணுறாருனா இவரோட ரோல் வந்து கம்மியாகும். முஜீப்புக்கான ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். முஜீப் 11 வந்தால் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னா போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். குறிப்பாக செகண்ட் பவுலிங் பண்ணையில் மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங் மட்டும் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட
11ல் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து யாருக்குமே இல்லை. வில் ஜாக்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா முஜீப்க்கு இருக்குது. இந்த 2 பிளேயர்ஸ் யார் வராங்களோ அவங்கள கண்டிப்பாக உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். வில் ஜாக்ஸ் வந்தாலுமே பேட்டிங்கில் ஒரு சின்ன ஒரு கேமியோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. பிளேயர்ஸோட பேட்டில் ரிக்கெட்டனை பார்த்தீங்கன்னா ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ரோஹித் சர்மா அஸ்வின் 2 முறையும் கலில் 1 முறையும் அவுட் ஆக்கியிருக்காரு. சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 முறை, ஜடேஜா 2 முறை, கலில் 1 முறை, 100 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் கலில் 2 முறை, பத்ரினா, ஜடேஜா, அஸ்வின் வந்து ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நமன்தீருக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. சாண்ட்னரை பத்ரினா 1 முறையும், ரவீந்திரா 1 முறையும் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போது டீம் மும்பையோட ஒரு லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நமன்தீர், ராபின் மின்ஸு, ஸோ ராஜ் பவா, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா தீபக் சகர், ரீஸ் டாப்லே, கரண் சர்மான்னு சொல்லி உங்களுக்கு 5-6 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இதில் இந்த 6 பிளேயர்ஸில் ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தீபக் சகருக்கு மென்ஷன் பண்ணுறேன். 2வது ராபின் மின்ஸுக்கு நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அது 2 பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். இன்கேஸ் ராபின் மின்ஸ் வந்து விக்கெட் கீப்பராக இருக்கார், ரிக்கெல்டன் க்ளவர் பண்ணல அப்படின்னா அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் வந்து ராபின் மின்ஸ்க்கு கொடுக்கலாம். 3rd ஆப்ஷன் வந்து ராஜ்பவா இம்பேக்டில் வந்தார்னா கண்டிப்பாக உங்கள் டீமில் அவர் பிக் பண்ணலாம். 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஓகே, இப்போ ஹை பர்சன்டேஜில் யாரை நம்ம வந்து ரொட்டேஷனில் போகலாம், ஸோ யார் மேலே நம்ம வந்துட்டு இன் அண்ட் அவுட்டாக பிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா, 2வது பார்த்தீங்க அப்படின்னா ரிக்கெல்டன் என்னை பொறுத்த வரைக்குமே ரொட்டேஷன் பிக்காக தான். டாப் 2மே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேஷன் பிக்காக தான் தெரிவாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா ஹை பர்சன்டேஜுமே நீங்கள் மஸ்ட்டாக உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி சிவிசி எம்ஐ டீமில் யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா திலக் வர்மா உங்களுக்கு ஒரு ரிஸ்கி சிவிசியாக 50% தெரிய வராரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக எல்லாருமே சேஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ட்ரெண்ட் போல்ட் ஸ்லைட்லி ஃபஸ்ட் பவுலிங் வந்து ரிஸ்கியான ஒரு சிவிசியாக நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பவுலிங் வந்து சாண்ட்னர் ரிஸ்கி சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போது சேஃப் சிவிசி ஆப்ஷனில் ரச்சின் ரவீந்திரா, கெய்க்வாட், கான்வே தான் எல்லாருமே பிக் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பிளேயர்ஸில் ஒருத்தர் தான் அந்த மேட்ச்க்கு வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. அது கெய்க்வாடாக இருப்பாருங்கிற எதிர்பார்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பேஸ் டீமில் டெவான் கான்வே, ரச்சின் ரியான் ரிக்கெல்டன் வந்து விக்கெட் கீப்பர்ஸ்லையும், பேட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட், சூரியகுமார் யாதவ், ரச்சின் ரவீந்திரா, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சிவம் துபே அப்படி மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஜடேஜா, சாண்ட்னர் ஆல்ரவுண்டர்ஸ்லையும், பத்திரனா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர் பவுலர்ஸ்லையும் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் ரவீந்திரா, வைஸ் கேப்டன் வந்து கான்வே. ஹை பர்சன்டேஜில் தான் நார்மல் பேஸ் டீம் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனப் நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்காக இருக்கட்டும். லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7-8 நிமிஷம் தான் கிடச்சிது லைனப்புக்கு அப்புறம், நம்மளால் டீம்ஸ்க்கு கொடுக்க முடியலை. ஸோ இப்போ இந்த மேட்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஒரு 25 மினிட்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் நம்ம டெலகிராம் சேனலில். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.